ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழ் சமையல்லே இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு பசங்களுக்கு டிஃபின் பாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சும்மா 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ஒரே ஒரு கப் தயிர் வச்சு இந்த ஈஸியான ஸ்பாஞ்சியாக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு போகிறோம். நம்ம பசங்களுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டிலே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஹெல்த்தியாக ரெசிபி எப்படி செய்கிறது வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பவுலில் 2 முட்டை போதுங்க. கூடவே 4 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர். இனிப்பு எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லே முட்டை வாசனை இருக்கும், அதுக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 2 ஸ்பூன் ஆயில். நீங்கள் எந்த ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் போட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரை பவுடரு, முட்டை, வெனிலா எசன்ஸு நல்லா மிக்ஸ் ஆகணும். நான் 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு இது 100 கிராம் தயிர். கண்டிப்பாக தயிர் சேர்த்துட்டு செய்யுங்க. அப்புறமா சும்மா 50லேருந்து 70 மில்லி பால் சூடு பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மைதா மாவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆயிரும். இப்போது 150 கிராம் மைதா மாவு, 2 கப் இருக்குது. மைதா மாவு நல்லா செழிச்சு சேர்த்துக்கோங்க. விஸ்கர் எடுத்து லம்ஸ் இல்லாது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் உங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் தயிர், பால், மைதா, முட்டை எல்லாமே சேர்த்து செஞ்சுருக்குறோம். ஏன் நல்லா இருக்காது? ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், லம்ஸ் இல்லாது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி பாட்டில் இருந்தால் கூட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கரண்டி எடுத்து பேட்டர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாட்டில் இல்லைன்னா பிளாஸ்டிக்கில் கூட போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வரைக்கும் நம்ம வீடியோ எப்படி இருக்குது? பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பேட்டர் போட்டு இந்த மாதிரி மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது அடுப்பு மீடியம் வச்சு தவாலே ஷெல்லோ ஃப்ரை பண்ணலாம். ஆயில் ஜாஸ்தி போடாதீங்க, சும்மா 2 ஸ்பூன் போதும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் பிளாஸ்டிக்கில் கூட வந்துடும், பாட்டிலில் கூட இந்த மாதிரி ஈஸியாக வரும். 2-3 போட்டு ஷெல்லோ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். குக்கிங் செய்கிறது எதுவுமே ஹார்ட் ஒர்க் இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம பசங்க சாப்பிட்றதுக்கு, நம்ம வீட்டில் எல்லாமே சாப்பிடணும். அதுக்காக இந்த ஈஸியாக ரெசிபி நம்ம சேனலில் எல்லாமே அப்லோட் இருக்குது. ப்ளீஸ் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் இப்படியே ஃப்ரை ஆகட்டும், அப்புறமா பார்த்து ஃப்ளிப் பண்ணுங்கள். நீங்கள் கரண்டி எடுத்துக்கூட இந்த மாதிரி ரவுண்டாக போட்டுக்கலாம், பிளாஸ்டிக் இல்லைன்னா. பாருங்கள், ஈஸியாக ஃபிலிப் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் ஃபிலிப் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி எவ்வளோ இருக்குது, இதே மாதிரி ஃப்ரை பண்ணிடலாம். சும்மா 10 நிமிஷத்தில் இந்த ஹெல்த்தியாக சாஃப்டாக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், இன்னும் 15 டேஸ் லீவ் இருக்குது. அப்புறமா ஜூன் ஸ்டார்டிங்கில் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஈஸியாக ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட்டில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளீஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஈஸி மட்டும் இல்லைங்க, நம்ம பசங்களுக்கு இந்த ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட் ப்ரோட்டீன், விட்டமின், ஜிங்க் எல்லாமே தயிரில் இருக்குது. பசுப்பாலில் போன்ஸ் அண்ட் டீத் ஸ்ட்ராங்காக இருக்கும். பால் யூஸ் பண்ணால் நம்ம மென்டல் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், எல்லாமே சேர்த்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலில் புதுசு இருந்தால் மறக்காமல் தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னும் ஒரு முறை நியூ ரெசிபியோட வரேன். தேங்க்யூ.